ஹாய் மை டியர்ஸ், வெல்கம் டு மை சேனல். சூப்பரான டேஸ்டியான ஹோட்டல் ஸ்டைலில் சேம் அதே டேஸ்ட்டில் சாம்பார் சாதம் செய்யலாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேங்க. அதுக்கு மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சாப்பாட்டு அரிசியும் 1/2 கப்பு துவரம்பருப்பும் நல்லா வாஷ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. சாம்பார் சாதத்துக்கு தேவையான ஸ்பெஷல் சாம்பார் பவுடர் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு ஒரு மெஷரிங் பவுலில் 1 கப் அளவுக்கு வரமிளகாய்ங்க, அதை நல்லா அமுத்தி எடுத்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தனியான்னு சொல்லுவாங்கள்ல, மல்லி விதை, அதையும் 1/2 கப் எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பேனில் வரமிளகாயை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். அது கூட தனியாவையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் சொல்லியிருக்க இன்க்ரீடியன்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக ப்ரொசீஜர் மாதிரி நீங்கள் அதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதே டேஸ்ட்டில் சாம்பார் சாதம் வருங்க. 2 or 3 மினிட்ஸ் வரமிளகாயும் மல்லி விதையும் ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதே பவுலில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, அப்புறம் உளுந்தம்பருப்பு, 3 பருப்பையும் அது கூட ஆட் பண்ணி ரோஸ்ட் பண்ணலாங்க. 3 பருப்பையும் சேர்த்தில அதில் ஒரு பவுல் வரணுங்க. அது எல்லாம் ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கையில் அடுத்த ஸ்டெப்பாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், அதுக்கப்புறம் குருமிளகு 1/2 ஸ்பூன், இதை 3ஐயும் ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. அதே பேனில் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி ஒரு நல்ல அரோமா வருங்க. ஸ்மெல் சூப்பராக இருக்கும். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா ரோஸ்ட் ஆயிருங்க. இப்படியே ஒரு முருகல் மாதிரி ஆனதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சாம்பார் சாதத்துக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸே இந்த கசகசா தானுங்க. கண்டிப்பாக கசகசா சேர்த்துக்கணும். ஆல்ரெடி பேன் ஹீட்டுக்கே கசகசாவும் நல்லா ரோஸ்ட் ஆயிருங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சள் சேர்த்துக்கலாம். நான் வீட்லேயே அரைச்ச மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேங்க. நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூளும், அதுவும் நிறைய தாராளமாக சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா ஆற விட்டுடலாங்க. அதுக்குள்ளே நமக்கு கிடைக்கிற காய்களை போய் பறித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். எல்லா காயும் எனக்கு வீட்டிலையே கிடச்சிதுன்னு சொல்ல முடியாது. எனக்கு வீட்டில் இருக்கிற காய்களை மட்டும் நான் பறித்து யூஸ் பண்ணிட்டேங்க. எல்லாமே மருந்தே அடிக்காத ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் தான். நான் இதில் சேர்த்துருக்க வெஜிடபிள்ஸில் கத்திரிக்காய், அவரைக்காய், முருங்கைக்காய் இது எனக்கு பக்கத்துலேயே கிடச்சிது. இன்றைக்கி நான் சாம்பார் சாதத்துக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, முருங்கைக்காய், அதுக்கப்புறம் கேரட்டு, பீன்ஸு, நூல்கோசு, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, எங்கள் ஊர் சைட்லெல்லாம் அரசாணிக்காய்னு சொல்லுவாங்க. ஒரு சில பக்கம் பூசணிக்காய், பரங்கிக்காய், இந்த மாதிரி நிறையா பேர் சொல்லுவாங்க. அது கொஞ்சம் இனிப்புத்தன்மை இருக்கிறது. அது கூட அவரைக்காய், வெண்டங்காய், தக்காளி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் வரமிளகாய் தாளிப்புக்கு இதெல்லாம் எடுத்துருக்கேங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, அதை நம்ம நார்மல் வாட்டரில் ஊற வச்சுக்கலாங்க. கொஞ்சம் நேரம் நல்லா ஊறட்டும். கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சோம்னா கருத்து போயிடும். அதனால் நான் கடைசியாக சாம்பார் செய்யிலே கட் பண்ணி போட்டுக்குவேங்க. நம்ம சாம்பார் பவுடருக்கு ரெடி பண்ணி வச்சதை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பவுடர் அரைச்சி மிக்ஸி ஜார் ஓப்பன் பண்ணலையே கண்டிப்பாக அந்த ஃப்ளேவர் ஸ்மெல் அப்படியே வருங்க. ஊற வச்சுருக்க அரிசியும் துவரப்பருப்பையும் நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. அரிசி பச்சரிசி ஆட் பண்ணாலும் இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கூட கொஞ்சம் பாசிப்பருப்பு அதை ஆட் பண்ணி செஞ்சாலும் ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு கிடைக்குங்க. அரிசியும் பருப்பும் சேர்ந்து ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு போட்டிருக்கேன். அதுக்கு 5 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம். அந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சின்ன வெங்காயம், தக்காளி, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இது போட்டு நல்லா விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 4-5 விசிலுக்கு மேலேயே விட்டுடலாம். நல்லா மைய குழஞ்சி வரணுங்க. வெண்பொங்கல் செய்யல எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குங்க. சாம்பார் தாளிச்சிக்கலாங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 இல்லைன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆயில் எது வேணால் சேர்த்துக்கலாம். கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதையும் கொஞ்சமாக வெந்தயம், சீரகம் போட்டு பொரிச்சிக்கலாங்க. 3 நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 10 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பல்லேரி இதை கட் பண்ணி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாங்க. வரமிளகாயும் கருவேப்பிலும் சேர்த்துக்கலாம்.
சாம்பார் சாதத்தில் வெள்ளைப்பூண்டு சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு எந்த காய்க்கு வந்து அதிகமாக வேகிறதுக்கு டைம் எடுத்துக்குமோ அந்த காயில் வந்து ஃபஸ்ட்டே வந்து வெங்காயம் வணக்கிலேயே நம்ம சேர்த்து வணக்கி விட்டுக்கலாங்க. இந்த முருங்கைக்காய், நூல்கோசு இது எல்லாம் வந்து நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷமெல்லாம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டோம்னா ஓரளவுக்கு வெந்து வந்துடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எல்லா காய்களையும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி வந்து முதலையே வணக்கி விட்டோம்னா அந்த ரொம்ப மசிஞ்சு தக்காளி போட்டதே தெரியாத மாதிரி ஆயிரும். அதனால் தக்காளியை வந்து நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாங்க. சாம்பார் சாதத்தை 1 பாட் ரைஸாக கூட நம்ம செய்யலாங்க. ஆனால் அப்படி செய்யல, வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து எந்த வெஜிடபிள்ஸுமே அவ்வளோக்காக தெரியாது. அதனால் நம்ம இப்படி செய்யல வந்து அந்த கன்சிஸ்டன்சி, டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக வருங்க. எனக்கு அந்தளவுக்கு பொறுமை இல்லைன்னு நினைக்கிறவங்க வந்து 1 பாட் ரைஸாகவே செஞ்சுக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து ஆயிலே ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆயிடுச்சுங்க. எங்கள் ஊர் வந்து கிராமங்கிறதுனால மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குங்க. அந்த ஸ்பேஸில் வந்து வீட்டு தோட்டம் வச்சு யூஸ் பண்ணிக்குவோம். எங்களுக்கு தேவையான காய் எல்லா காய் இல்லைனாலும் ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில காய்களை நாங்களே எடுத்துக்குவோங்க. நம்ம ஆல்ரெடி சாதத்துக்கு வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கோங்க. இப்போ வந்து சாம்பாருக்கு அளவாக உப்பு போட்டு காய்களை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். காயில் வந்து அந்த சாம்பார் சாதத்தோட ஸ்மெல் இறங்கணுங்கிறதுனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சாம்பார் தூளை வந்து காய்கள்லேயே சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுருக்குறேங்க. நான் சாதத்தை வந்து 5 விசில் விட்டு எடுத்துருக்கேங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா சாப்பாடு குழஞ்சி வந்துடுறதுக்கு அதை வந்து கரண்டியில் நல்லா மிக்ஸ் பண்ணி இடையில வந்து நல்லா ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுங்க. இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகிறதுக்கு அளவாக வந்து ஒரு 3 கப் அளவுக்கு வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன். கத்திரிக்காய் வந்து நான் லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ணுங்க. ஆல்ரெடி வெஜிடபிள்ஸ் வந்து எண்ணெயிலையும் குக் ஆகிருக்கு, தண்ணி விட்டு அதுலேயும் கொஞ்சம் நேரம் நல்லா குக் ஆகிருக்குங்க. ஃபுல்லாக குக் ஆனதுக்கப்புறம் புளிக்கரைசல் ஆட் பண்ணி ஒரு கொதி மட்டும் வர அளவுக்கு விட்டுடலாங்க. சாம்பார் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் ஒரு 3.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக தான் வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணுங்க. சாம்பார் தூள் ஆட் பண்ணி மறுபடியும் இன்னொரு கொதி வர அளவுக்கு நம்ம விட்டுடலாங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க சாதத்தை உள்ளே மிக்ஸ் பண்ணி நல்லா கைவிடாமல் கிளறி விடலாங்க. எங்கேயுமே வந்து கட்டி சேர்ந்து இருக்கக்கூடாது. சாதம் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சாம்பார் சாதத்துக்கு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கிலேயே அந்த நல்ல ஸ்மெல்லு, கன்சிஸ்டன்சி எல்லாமே கண்டிப்பாக தெரியுங்க. ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி இலை பொடுசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சாம்பார் சாதத்தை மிக்ஸ் பண்ணிலேயே அந்த ஸ்மெல்லுக்கு எனக்கு இப்போவே சாப்பிட்ணுன்னு தோணுச்சுங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வெந்து குழஞ்சி வரணுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், எந்த மாற்றமும் இல்லாமல் ஹோட்டல் டேஸ்ட்லேயே தான் இருக்கும். ஒருவா சாப்பாடு எடுத்தோம்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு வெஜிடபிள்ஸ் நமக்கு தட்டுப்படுங்க. அந்தளவுக்கு நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணணும். வெஜிடபிள்ஸு நல்லா குழஞ்சி போகாமல் கரெக்டான பக்குவத்தில் இருக்குதுங்க. சைடிஷாக வப்படம் இல்லாமல் சாம்பார் சாதமாக, அதனால் வப்படத்தையும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். சாம்பார் சாதத்துக்கு சைடிஷாக எத்தனையோ இருக்குங்க. உருளைக்கிழங்கு ஃப்ரை, கோவக்காய் ஃப்ரை, வத்தல், வடகம், மோர் மிளகாய், அப்புறம் வந்து பாவக்காய் வத்தல், இது எல்லாமே நல்லாயிருக்கும். ஒரு வா சாதத்தில் கொஞ்சமாக வப்படத்தை உடச்சி சாப்பிடல, நிஜமாகவே டேஸ்ட்டு சூப்பருங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.